வணக்கம் நேயர்களே. இப்போ நாம நின்று கொண்டிருக்கக்கூடிய இடமானது காயல்பட்டினம் பேருந்து நிலையம். காயல்பட்டினத்துடைய பேருந்து நிலையத்தின் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மழை விடாம பெஞ்சிட்டு இருக்குது. எப்பவும் மழை தான், நல்ல குளிரானா காயல்பட்டினத்துல இது போன்ற குளிர் இப்பதான் அதிகமா இது புயல் கரைக்கடை வைப்பதன் காரணமாக வானிலை ஆய்வு மையத்துல அறிவிப்பு கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல கனமழை பெய்யும் சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் பார்த்தது இந்த கனமழையிலுமே காயல்பட்டினத்துல இன்னும் அதிகமா பெய்யும் சொல்லி சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வானிலை ஆய்க்கிய நேயர்களுக்கு வணக்கம். நேற்று 28/11/2025 காலை அதிகாலை முதல் மாலை இரவு வரை மழையினுடைய அந்த சீற்றம் மிதமான முறையில அடித்து வந்த நிலையில் இன்று 29/11/2025 காலை முதல் இன்று வரை மழையினுடைய அந்த மிதமான ஒரு தூறல் அடிச்சுட்டு தான் இருக்குது. மேலும் நேற்றும் இன்றும் காயல்பட்டினமா அல்லது கொடைக்கானலா என்று சொல்லிட்டு மக்கள் அவல நிலைக்கு உள்ளார்கள். ஏனெனில் அந்த அளவிற்கு கொடைக்கானல் போல் ஊட்டி போல் காயல்பட்டினத்திலேயும் அந்த அளவிற்கு குளுமையான ஒரு தன்மை காணப்படுகிறது. காயல்பட்டினத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் மழையினுடைய அந்த சீற்றமும் குளிரினுடைய சீற்றமும் அதிகமரித்துக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நம்ம காயல்பட்டினத்துல அதிகமா இருக்குது. மழை விடாம பெஞ்சிட்டு இருக்குது. எப்பவும் மழை தான், நல்ல குளிரானா காயல்பட்டினத்துல இது போன்ற குளிர் இப்பதான் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பெஞ்ச மழையில வந்து கிடையாது. இந்த வாட்டி வந்ததுல நல்ல குளிராகவும் இருக்குது. பார்க்க கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனா மழையினுடைய தாக்கம் குறைவாகவும் குளிரினுடைய தாக்கம் அதிகமாகவும் இருக்கு. காயல்பட்டினத்துல நின்று கொண்டிருக்கிறோம். காயல்பட்டினத்தில் மட்டுமல்ல, காயல்பட்டினம் சுற்று வட்டாரம், திருச்செந்தூர், ஆர்நேரி, ஆத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 நாட்கள் மழையினுடைய தாக்கம் மிதமான முறையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் மக்கள் அனைவரும் கூறக்கூடிய ஒரே பேச்சு குளிர் அதிகமாக இருக்குது என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் காண்கின்றோம். காயல்பட்டினத்தில் மழை எப்படி இருக்குது? போய் சொல்லுங்க. இது மிதமான மழை தான், குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆமா, சுற்று வட்டாரம் எல்லா இடத்துலயும் நல்ல மழை. இந்த காயல்பட்டினத்துல 2 நாளா விடாத கொஞ்சம் மிதமாக பெய்து கொண்டே இருக்கிறது. காயல்பட்டினம் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ மக்கள் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, குளிர் அடிச்சு நொறுக்குது, அப்படி ஒரு குளிரா இருக்குது. அந்த காலையில் பல் துளக்க கூட முடியவில்லை, அந்த அளவுக்கு தண்ணீர் அனைவரும் மிக குளுமையான முறையில காணப்படுதுன்னு சொல்றாரு. அது ஐஸ் தண்ணி மாதிரி தான் வருது. நல்ல குளிர்ந்த தண்ணியா தான் இருக்குது. சரியான குளிரா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி அவ்வளவா அங்கங்க கெட்டல. 2 நாளா இதமான மழை பெய்து வருகிறது. மேலும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கைப்படி அபாய நிலை கொடுத்திருக்கிறார்கள். வெள்ள அபாய நிலை. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம் என்பது நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம் நேயர்களே. காயல்பட்டினத்துல மேக்சிமம் அனைத்து மக்கள் கிட்டமும் நம்ம பேட்டி எடுத்திருப்போம். அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். தற்போது காயல்பட்டினம் 123 ஒசாமா அவர்கிட்ட அந்த மார்க்கெட் முன்பாக நம்ம நின்று ஒரு பேட்டி காணலாம் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில 2 நாட்கள் காயல்பட்டினத்தில் அதிக மழை மிதமாக பெய்திருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் இந்த ஒரு பதிவு. மேலும் தற்போது காயல்பட்டினத்தில் 2 நாட்கள் நேற்று காலை முதல் இன்று காலை வரை மிதமான மழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கருத்து என்ன? இது புயல் கரைக்கடை வைப்பதன் காரணமாக வானிலை ஆய்வு மையத்துல அறிவிப்பு கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல கனமழை பெய்யும் சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் பார்த்தது இந்த கனமழையிலுமே காயல்பட்டினத்துல இன்னும் அதிகமா பெய்யும் சொல்லி சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வானிலை கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. நான் அன்னைக்கு சொல்றேன், தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே இன்னும் சேஃப்டியா இருங்க. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். மேலும் காயல்பட்டினம் சுற்று வட்டாரம், திருச்செந்தூர், ஆரம்நேரி, ஆத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில குளிரினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை பத்தி என்ன? எப்பா, நேற்று வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானலோட குளிர் மோசமா இருக்கு. இங்க பாருங்க, போட்டோ ஜர்க்கின கூட கரெக்டா சுத்திட்டு இருக்கிறேன்னா குளிர் அதிகமா தான் ப்ரோ இருக்குது. அந்த அளவுக்கு குளிரினுடைய தாக்கமும் அதிகமா இருக்குது. அந்த குளிரினோடு நிகராக மழையினுடைய தாக்கம் அதிகமாக இல்லாமல் மிதமான முறையில மழையும் பெய்து வருது. சொல்லவா, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி கொடைக்கானலா இல்ல காயல்பட்டினமா, 2க்கு விசேஷ் போட்டு பார்க்கலாம். நன்றி 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 அண்ணா. வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களா காயல்பட்டினத்துல மிதமான முறையில மழை பெய்யுது அப்படிங்கிற விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் அதிகமா குளிருதுன்னு சொல்றாங்களா, அதை பத்தி? ஆமா, கண்டிப்பா குளிருது. கண்டிப்பா இந்த முறையில நிறைய குளுமையான முறையில மக்கள் அதிகமான முறையில இப்ப குளிருது, ரொம்ப அதிகமான முறையில அந்த மழையினோடு சேர்ந்து அந்த குளிரோடைய சீற்றமும் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா, மிதமான முறையில இருக்கிறதா? மழையினுடைய தாக்கம் மிதமாக தான் இருக்குது. ஆனா குளிர் அதிகமா இருக்கு. மக்கள் குளிர்ல வெளியில வர முடியாம வீட்லயே முடங்கி இருக்காங்க. வெளியே வர முடியல, அதிக குளிர். ஏனெனில் காலையில் பல் துளக்கம் கூட போக முடியல, அந்த அளவுக்கு தண்ணீர் குளுமையான முறையில இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன? நல்ல குளிருது, பல்லுல கூச ஆரம்பிச்சிட்டு
வாயு கூட கொப்பளிக்க முடியல, அவ்வளவு குளிர் குளிர் அதிகமா இருக்கு. இது பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க, வெளியில போக முடியல. பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாம் வெளியில வர முடியல. ஓரளவுக்கு வயசானவங்க எல்லாம் வெளியில வரைய முடியல. மேலும் இது சம்பந்தமாக வானிலை ஆய்வு மையம் இன்னும் கடுமையான முறையில வெள்ளோடைய அபாயம் எச்சரிக்கை கொடுப்பதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. ஆமா, கண்டிப்பா மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும். நன்றி.